வணக்கம் அண்ட் வெல்கம் டு shivpedia. இப்போ நான் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டில் கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரே தொட்டியில் சீத்தாப்பழ மரமும் மஞ்சள் கட்டையும் போட்டிருக்காங்க. சீத்தாப்பழ மரம் மட்டும்தான் இந்த தொட்டியில் இருந்துச்சு. என் தம்பி வந்து சின்னதாக ஒரு மஞ்சள் கட்டை போட்டிருக்கான். இங்கே பாருங்கள், அது வந்து 2 வந்து பெருசாக வளர்ந்துருச்சு. மஞ்சள் இன்னும் ஒரு 4 வந்து குட்டி குட்டியாக இருக்குது, அதுவும் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஈஸியாக வைக்கலாம் மஞ்சக்கட்டை. நம்ம குறுட்டு வந்த மஞ்சக்கட்டையை போட்டோம்னா மஞ்சள் செடி வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது வந்து ரோஸு, நிறைய பூ வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நாளாக பூ வராமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து அம்மா வந்து இந்த வெங்காய தோல், முட்டை தோல் இதெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிற இதே கம்போஸ்ட் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய இப்போ ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சும்மா இது வந்து தம்பி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். இது வந்து ஒரு சும்மா டெக்கரேஷன் வைக்கிற செடி தான். இதில் பூவு காய் அதெல்லாம் வராது. அழகாக இருக்கும் செடி, அப்படியே வளர்ந்துட்டு வரும். சரிசா நம்ம கட் பண்ணி விட்டாலும் வளர்ந்துட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் வந்து வெள்ளை செண்பக பூ மரம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக, வீட்டை தாண்டி பெருசாக வளர்ந்துருந்தது. இங்கே அது 2nd floor 3rd floor போய் ரீச் ஆகிருந்தது. அது கரண்ட் லைனில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாங்க அம்மா. அதில் ஒரு லீவ்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் மொட்டையாக சும்மா இது கீழே இருக்கிற இந்த இது மட்டும்தான் இருந்துச்சு. மறுபடியும் அது தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பூ மட்டும் பிடிக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து நந்தியாவட்ட பூ. இது வந்து நமக்கு நிறைய பூ வேணும்னா இந்த செடி வைக்கலாம். ஏன்னா வந்து டெய்லி நிறைய பூ பூக்குது நந்தியாவட்டம், ஒயிட் நந்தியாவட்டம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பு. தம்பி சும்மா விளாட்டுக்கு போட்டு விட்டா வந்துருச்சு கம்பு. பார்த்தீங்களா, சும்மா தம்பி போட்டு விட்டது மரம் வந்துருச்சு. இதுவும் ரோஸு, இது வந்து துளசி. அப்புறம் இங்கே 2 கத்தாழை வச்சுருக்காங்க. கத்தாழை நிறைய வச்சுருக்காங்க. இது 2 செம்பருத்தி. இது வந்து ஒரு ரெட்டு, இது வந்து கொஞ்சம் லைட் கலர் செம்பருத்தி. 2 செம்பருத்தி மரம் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்ரிட், அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி. இந்த கம்போட ஜாயிண்டிங்கில் ஒரு ரோஸ் வந்துருக்கு பாருங்கள், பன்னீர் ரோஸு. எவ்வளோ மொக்கு வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து அம்மா வந்து வெறும் இந்த வெங்காய தொப்பை, முட்டை இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது தான் போடுறாங்க. பாருங்கள், போட்டுக்காங்க பாருங்கள். பூலாம் நிறைய பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ இது போட்டதுக்கப்புறம் நிறைய மொக்கு வந்துருக்கு பாருங்கள், நிறைய மொக்கு வந்துருக்கு. டெய்லி நிறைய பூ வருது. இப்போ எல்லாம் பொறிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸு. அம்மா வந்து ஊட்டியில் வாங்கினோம், ரேராக கிடைக்கிறது தான். ஊட்டியில் கடைசிதுன்னு வாங்கி வச்சுருக்காங்க. முதல்ல பூ வராமல் இருந்துச்சு, இப்போது அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணமும் இந்த மாதிரி அம்மா வந்து வெங்காயத்தோல் அதெல்லாம் போட்டு தான் இப்போ பூ நிறையா பிடிக்குது. நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி செடி. அந்த மஞ்சள் கலர் பூ வந்து கரிசலாங்கண்ணி பூ. 2-3 பூ வந்திருக்கு. இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கரிசலாங்கண்ணி கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணில் ஏதாவது பவர் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் நல்லது சாப்பிட்டா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். தேங்காய்நெய்யில் இந்த இலையை வந்து சன் ட்ரைட் பண்ணி அந்த எண்ணெயில் வந்துட்டு போட்டு காய வச்சு தேய்ச்சா இந்த இளநரையெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. வெள்ளை முடியெலாம் வராது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை இலையவே அரைச்சிட்டு அதை வந்து தட்டிட்டு அதை வந்து நம்ம எண்ணெயில் ஊற போடணும். ஊற போட்டு எண்ணெய் காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. முடி நல்லா கருமையாக வளரும். ஸோ எல்லார் வீட்லேயும் இது ஒன்று இருக்கிறது ரொம்ப நல்லது. வச்சுருக்கோம். இது வந்து புதுசாக வச்ச மல்லி நாற்று இப்போ தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் அப்படியே தலைஞ்சு வந்துட்டுருக்கு. பூ வந்தோடனே நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் பூ. இது பேர். எறும்பு இருக்குது பூவில். இதுவும் அழகாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்க பூ.
இதுவும் மரமாட்ட தான் வந்திருக்கு. செடி தான் வச்சுச்சு, பெருசாக மரமாயிடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்க, இது எலுமிச்சம்பழம் செடி இப்போ தான் வச்சுருக்காங்க, தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. இதுவும் கொஞ்சம் பெருசானமே எடுத்து கீழே நட்டிடுவாங்க. இது வந்து இங்கே பார்த்துக்கிறேன். அம்மா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒத்த நந்தியாவட்டம். இந்த பக்கம் வந்து அடுக்கு நந்தியாவட்டம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருவேப்பிலை செடி. இதெல்லாமே வீட்டில் எசென்ஷியல். இது வேப்பிலை செடி, வேப்பிலை சின்னதாக தான் வந்துருக்கு. இப்போது குட்டிக்கிட்டே இருக்கு எல்லாம் வேப்பிலை. இப்போ நம்ம உள்ளே பார்த்தது வந்து ஒத்த நந்தியாவட்டம். பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு நந்தியாவட்டம். இது வந்து அடுக்கடுக்காக பூ வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எல்லாமே மொக்கா இருக்குது. இனிமேல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருப்பதி அரளின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் கலரில் பூக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது மரமாக வருது. நாங்கள் செடியாக தான் வச்சுருக்காங்க அம்மா, இப்போ மரம் ஆயிடுச்சு.